கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால இங்க கூடி இருக்கிற சகோதர சகோதரிகளை வாழ்த்தி வரவேற்கிறேன். யோபு 19ஆம் அதிகாரம் 25வது வசனம் வாசிக்கலாம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். ஆமேன். ஆமேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் சொல்லி யோபு சொல்றாரு. இந்த மீட்பர் உயிரோடு இருக்கிறார்னு சொல்லி யாரை குறித்து எடுத்தீங்கன்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய மீட்பரா இருக்கு. அப்ப இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியில் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்லி யோபு தீர்க்க தரிசனம் சொல்றாரு. இவர் எப்ப சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா 4000 வருஷங்களுக்கு முன்னாடியே இந்த தீர்க்க தரிசனங்களை சொல்றாரு. அப்போ அந்த நாளையும் அந்த நாளிகையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார்னு சொல்லி அந்த வசனத்தோட ஆவிக்குரிய அர்த்தம் என்னதுன்றதை புரிஞ்சுக்காம குமாரனுக்கும் தெரியாதுன்னு சில பேர் வாதாடுறாங்க இல்லையா. இதே நீங்க யோவான் 16ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, நீ எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் என்றும் ஒருவன் உம்மை வினவ வேண்டியதில்லை என்றும் இப்பொழுது அறிந்திருக்கிறோம், இதனாலே நீ தேவனிடத்தில் வந்திருக்கிற என்று விசுவாசி. அப்போ நீ சகலத்தையும் அறிந்திருக்கிறீங்கன்னு சொல்லி சாட்சி கொடுக்குறாங்க இல்லையா. இன்னொரு பேர் என்ன சொல்றாங்கன்னா, பிதாவானவர் என்ன காண்பித்தாரோ அதை சீஷர்களுக்கு அவர் வெளிப்படுத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனத்தை சொல்லுவாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, யோவான் 15ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல, இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான், நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன்னு சொல்லி சொல்றாரு. அப்போ பிதா இடத்துல நான் கேள்விப்பட்டது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு அறிவிச்சிட்டேன். பிதாவானவர் அந்த நாளை இயேசு கிறிஸ்துக்கு சொல்லியிருந்தா அவங்க சீஷருக்கு நிச்சயமா சொல்லியிருப்பாரு. ஏன்னா குமாரனுக்கு அது அறியாருன்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணுகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இதே யோவான் 16ஆம் அதிகாரம் 12-13 வசனம் வாசிக்கிறோம், கேளுங்க. இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறது, அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீங்க. அப்போ நிறைய காரியம் இருக்குது நான் சொல்ல வேண்டியது, அதுக்கு சொன்னா நீங்க தாங்க மாட்டீங்கன்னு ஆண்டவர் சொல்றார். சத்திய ஆவியானவர் அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவர்கள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை நமக்கு அறிவிப்பார். யார் வரப்போறா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரப்போற காரியங்களை நமக்கு அறிவிப்பார். இப்போ ஆவியானவர் எல்லாவற்றையும் போதிக்கிறவரா இருக்கிறார் இல்லையா. இயேசு கிறிஸ்து தான் மாம்சத்தில் கொலையுண்டு ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டு இன்னைக்கு உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வாசம் செய்கிறார். கிறிஸ்துவோட ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்லன்னு சொல்லி எழுதியிருக்கு. அதே ஆவியானவர் தான் யோபுக்கு என்ன பண்ணிருக்காரு, வெளிப்படுத்திருக்கிறார். கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன். சரி, அப்போ யோபுக்கு மட்டும்தான் கடைசி நாள்ல பூமியின் மேல் நிற்பார் என்பதை அறிந்திருக்கிறாரான்னு கேட்டீங்கன்னா, மார்த்தாலும் அறிந்திருக்கிறாங்க. வாசிக்கலாம், யோவான் 11ஆம் அதிகாரம் 24வது வசனம் வாசிக்கலாம். அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். ஆமென். மார்த்தாள் சொல்றதை நல்லா கவனிச்சு பாருங்க. உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன். யார சொல்றாங்க? லாசரும் உயிர்த்தெழுந்திருப்பான்னு சொல்லி அவங்க சகோதரி சொல்றாங்க. எப்போ உயிர்த்தெழுவாங்கன்னு அவங்க சாட்சி சொல்றாங்க பாருங்க. உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே. அப்போ என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் சொல்லி யோபு தீர்க்க தரிசனம் சொல்றாரு. மார்த்தாள் நன்று அறிந்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிட்டே சொல்றாங்க, உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன்றார். அப்போ கடைசி நாள்ல பூமியின் மேல் கர்த்தர் நிற்கிறார் என்பதும் அவர் வருகையில உயிர்த்தெழுதல் நடக்குதுன்றதும் நம்ம பார்க்கிறோம். இன்னும் சில வசனங்களை வாசிக்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் 39வது வசனம் வாசிக்கலாம். அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் எழுந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாய் இருக்கிறது. ஆமேன். ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சாட்சி கொடுக்கிறாரு பாருங்க.
அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவோட சித்தமா இருக்கு. அப்போ கடைசி நாள்ல தான் அவங்களை எழுப்புவன்றத நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு இல்லையா? யோவான் 6ஆம் அதிகாரம் 40வது வசனம் வாசிக்கலாம். குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாய் இருக்கிறது என்றார். ஆமென். குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினுடைய சித்தமாயிருக்கு. அப்ப கடைசி நாள்ல அவரை எழுப்புவேன்னு சொல்லி யார் சொல்றார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார். அப்ப எப்படி அவருக்கு தெரியாம இருக்கு? யோவான் 6ஆம் அதிகாரம் 44வது வசனம் வாசிக்கு. என்னை அனுப்பின பிதா ஒருவன் இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். ஆமென். என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். அப்போ உயிர்த்தெழுதல் எப்ப நடக்குதுன்னு ஆண்டவர் சொல்றாரு? கடைசி நாளில்ன்றதை நம்ம பார்க்கிறோம். யோவான் 6ஆம் அதிகாரம் 54வது வசனம் வாசிக்கலாம். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். ஆமென். ஆமென். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். இங்க மாம்சன்றது தேவனுடைய வசனத்தை கை கொண்டு, ரத்தம்ன்றது அவருடைய உடன்படிக்கைக்கு அடையாளமா இருக்குது. அப்போ இயேசு கிறிஸ்து நாமத்துல நம்ம ஞானஸ்தானம் பெறுறது எப்படி இருக்குது? உடன்படிக்கை நல்மனசாட்சியின் உடன்படிக்கையா இருக்கிறதுன்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு மரணமே கிடையாது இல்லையா? என் வார்த்தையை கை கொள்கிறவனுக்கு என்றென்று மரணத்தை ருசிப்பதில்லைன்னு சொல்லி எழுதியிருக்கிறார். அவனை நான் கடைசி நாளில் எழுப்புவேன். அப்போ உயிர்த்தெழுதல்ல அவனை நான் ரட்சிப்பேன்னு சொல்றாரு. அப்போ மரித்தாலும் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? அவருக்குள் பிழைத்திருக்கோம். இப்ப இந்த வசனம் எல்லாம் என்ன சொல்லுது? கடைசி நாளில் அவரை நான் எழுப்புவேன்னு சொல்றாரு. அப்ப கடைசி நாள்ல தான் யோபு சொல்றாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாளில் பூமி மேல் நிற்பார். யோவான்லயும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? கடைசி நாள்ல நான் உங்களை எழுப்புவேன்றாரு. அதை மார்த்தாலும் அறிந்திருக்கிறாங்க. சரி, நியாய தீர்ப்பு எப்ப நடக்குதுன்னு பாருங்க. யோவான் 12ஆம் அதிகாரம் 48வது வசனம் வாசிக்கலாம். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனே நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். ஆமென். நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். அப்போ நியாய தீர்ப்பு எப்ப நடக்குது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட வருகையில தான் நடக்குது. அது எப்போன்னு பாத்தீங்கன்னா கடைசி நாளில். அப்போ ஆண்டவருடைய வருகையும் அவரோட உயிர்த்தெழுதலும் நியாய தீர்ப்பும் எப்ப நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய 2ஆம் வருகையில தான் நடக்குது. அது எப்ப நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே கடைசி நாளிலே அப்படின்னு சொல்லி இந்த வேதவசனங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்கிறோம். அப்போ கடைசி நாள்னா எப்பொழுது அப்படின்ற அந்த கேள்வி நம்ம கேட்டு பார்க்கணும் இல்லையா? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கலாம். தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆமென். ஆமென். கர்த்தர் என்ன பண்ணறான்? 6 நாள்ல உலகத்தை உண்டாக்கி 7ஆம் நாள்ல ஓய்ந்திருந்தார். அதனால்தான் தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளில் நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தாராம். சரி, அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிக்கலாம். உலக தோற்றம் முதல் தேவனுக்கு தம்முடைய கிரிகைகள் எல்லாம் தெரிந்திருக்கிறது. ஆமென். உலக தோற்றம் முதல் தேவனுக்கு தம்முடைய கிரியை எல்லாம் தெரிந்திருக்கிறது. இந்த இயேசு கிறிஸ்து யாரு? ரோமர் 9ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுது, இவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன் சொல்லி இயேசு கிறிஸ்து பத்தி எழுதி, சர்வத்திற்கும் மேலான தேவன் சொல்லி எழுதி. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாயிருக்கிறார்னு சொல்லி எழுதி. இதே தீத்து 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல மகாதேவன் சொல்லி எழுதியிருக்கு. மகாதேவன்னா யாரு? கர்த்தரே மகாதேவன், எல்லா தேவர்களுக்கும் மகாராஜாவா இருக்கிறார் சொல்லி எழுதியிருக்கு.
அப்போ 6 நாள் உலகத்தை உண்டாக்கி 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார்னா, இந்த 6 நாள் நடக்க போடுகிற இந்த உலக கிரியை எல்லாவற்றையும் முடித்து 7ஆவது நாள் 1000 வருட அரசாட்சியை ஆரம்பிக்கிறார்னு அர்த்தம். கர்த்தருக்கு ஒரு நாள் எப்படி இருக்குன்னா 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாளை போலவும் இருக்கு. அதற்கான வசனங்களை வாசிக்கலாம். சங்கீதம் 90ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கலாம். உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராச்சாமம் போலவும் இருக்கிறது. ஆமென். ஆமென். உமது பார்வைக்கு 1000 வருஷம் எப்படி இருக்கான்? நேற்று கழிந்த நாள் போலவும் ராச்சாமம் போலவும் இருக்கிறதா. அதனாலதான் 2ஆம் ஜாமத்திலோ அல்லது 3ஆம் ஜாமத்திலோ எப்போது வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருங்க அப்படின்னு சொல்லி உவமையா அதை பேசுறத நம்ம நிறைய வசனங்கள்ல பார்க்கிறோம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல, பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம் சொல்லிடுது. எதுக்கு அறியாதிருக்க வேண்டாம்? அப்ப நம்ம அதை கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. எதனால? அப்பதான் கடைசி நாள்னா என்னன்றது நமக்கு தெரியும். மொத்தம் ஒரு வாரத்துக்கு 7 நாள். அப்போ கடைசி நாள்னா எந்த நாள்? 7ஆவது நாள் தான் கடைசி நாள் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை வருஷம்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 1000 வருஷம். அப்போ 6000 வருஷம் முடிஞ்ச பிறகு 7000 வருஷம் ஆரம்பிக்கிறது பாத்தீங்களா, அதுதான் கடைசி நாள். அந்த கடைசி நாள் தான் நம்முடைய மீட்பர் பூமியின் மேல் நிற்பார் என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். அந்த நாள்ல தான் உயிர்த்தெழுதல் நடக்கும் என்பதையும் நம்ம அறிந்திருக்கிறோம். அன்னைக்குதான் செம்மறியாடு வெள்ளாடு நியாய தீர்ப்பு நடக்குதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கலாம். மேலும் தேவன் தம்முடைய கிரிகளை எல்லாம் முடித்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்றும் 7ஆம் நாளை குறித்து ஓரிடத்தில் சொல்லி இருக்கிறார். ஆமென். தேவன் தம்முடைய கிரியையெல்லாம் முடித்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார் என்று 7ஆம் நாளை குறித்து சொல்லி இருக்கிறார். அப்போ 7ஆம் நாளை குறித்து ஒரு இடத்துல சொல்லி இருக்கிறாருன்னா, அப்போ அதை நம்ம கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி பவுலும் நம்மளுக்கு சொல்றாரு இல்லையா. அப்போ 7ஆவது நாள் எப்படி இருந்தாரா? ஓய்ந்திருந்தார் அல்லது இளைப்பாறு அடைந்தார் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. வாசிக்கலாம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள் வாசிக்கலாம். யோசுவா அவர்களை இளைப்பாறுதலுக்கு உட்படுத்தி இருந்தால் பின்பு அவர் வேறொரு நாளை குறித்து சொல்லி இருக்க மாட்டாரே. ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. ஆமென். யோசுவா அவர்களை இளைப்பாறுதலுக்கு உட்படுத்தியிருந்தால் பின்பு அவர் வேறொரு நாளை சொல்லியிருக்க மாட்டாரே. ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருதா இருக்கிறது. அதுல நீங்க 10வது வசனம் படிச்சீங்கன்னா, ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியையெல்லாம் முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியையெல்லாம் முடித்து ஓய்ந்திருப்பான். அப்போ அந்த ஓய்ந்திருந்தார்ன்றது அர்த்தம் என்னத்தை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அது ஜனங்களுக்கு வர இளைப்பாறுதல் காலம். எப்படி 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தாரோ கர்த்தர், அதே போல நம்மளும் என்ன பண்ணுவோம்? இந்த பாடுகள் எல்லாவற்றையும் நீங்கி தேவனுடைய அரசாட்சியில அவரோட கூட இளைப்பாறுதல் அடைஞ்சிருக்கு. உபத்திரப்படுகிற உங்களுக்கு என்னோட கூட இளைப்பாறுதலை கொடுக்குறது அவருடைய சித்தமா இருக்குது, அது நீதியா இருக்குதுன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போ ஒரு வாரத்துல 7 நாள் இருக்கு. அந்த 7ஆம் நாள் தான் கடைசி நாள் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு உதாரணமா சில வசனங்களை பார்க்கலாம். இப்போ 7ஆம் நாள் தான் கடைசி நாள் அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டா சில வசனங்கள் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிக்கலாம். இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதப் போகிறது போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று. ஆமென். ஆமென். இனி காலம் செல்லாது அப்படின்னு சொல்லிதான் அந்த வசனம் ஆரம்பிக்குது இல்லையா. ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே, மொத்தம் எத்தனை தூதன் ஊதுறாங்க? எக்காலம் ஊதுறாங்க. 7 தூதர்கள் தான் அந்த எக்காலம் ஊதுறாங்கன்றத நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் வாசிக்கும் போது அறிந்து கொள்கிறோம். அப்போ 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே எக்காலம் ஊதுகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும். அப்போ 7ஆம் தூதன் ஊதும் போதுதான் என்ன நடக்குதான்? தேவ ரகசியம் நிறைவேறும். என்ன தேவ ரகசியம்? வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம்
51வது வசனம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். ஆமென். ஆமென். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். எந்த ரகசியம்? அதுதான் தேவ ரகசியம் நிறைவேறும் சொல்றாரு இல்லையா? அந்த ரகசியம் தான் இந்த ரகசியம். நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை. கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்குவோம். அங்க 7ஆம் தூதன் எக்காலம் ஊத போகிற நாட்களிலே எழுதியிருக்குது. இங்க பாத்தீங்கன்னா கடைசி எக்காலம் துணிக்கும். 7ஆம் எக்காலனாலும் ஒண்ணுதான், கடைசி எக்காலனாலும் ஒண்ணுதான். அப்போ ஒரு வாரத்துக்கு 7 நாள், அது 7ஆம் நாள கடைசி நாள் சொல்றோம். அதுக்கப்புறம் வர்றது புதிய வாரமாகிறத வாரத்தின் 1ஆம் நாள்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரி, அப்போ 7ஆம் நாள்னாலும் கடைசி நாள்னாலும் ஒன்றுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ஓய்வு நாள் எப்போ வருதுன்னு பாத்தீங்கன்னா அதே 7ஆம் நாள்ல தான் ஓய்வு நாளை யூதர்கள் அனுசரித்து வராங்க. வாசிக்கலாம். நியாயப்பிரமாணமானது வருங்காலத்துக்கு நிழலா இருக்குதுன்னு சொல்லி வாசிக்கிறோம் இல்லையா? எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கலாம். இப்படி இருக்க நியாய பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூர்ணப்படுத்த மாட்டாது. ஆமேன். ஆமேன். நியாய பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாய் இராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறதா? அந்த நிழல் யாரை குறிக்குது? கிறிஸ்துவை குறிக்குது. இப்ப நியாயப்பிரமாணத்துல வர பண்டிகையா இருக்கட்டும், அதுல 7 பண்டிகை, அந்த 7 பண்டிகையும் கர்த்தர் தான் நிறைவேற்றுறார். முதல் வருகையில 4 பண்டிகைகளை நிறைவேற்றினார். 2ஆம் வருகையில பாத்தீங்கன்னா எக்கால பண்டிகையில தான் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து வருவார். அப்போ பண்டிகையா இருக்கட்டும், ஓய்வு நாளா இருக்கட்டும், எல்லாமே நம்மளுடைய கிறிஸ்துவை பத்தி தான் குறிக்குது. வாசிக்கலாம். கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்கள் வாசிக்கலாம். ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. ஆமென். ஆமென். போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. எதனால? இது எல்லாமே இவைகள் வருங்காலங்களுக்கு நிழலா இருக்கிறது. இது எல்லாமே வரப்போகிற நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துக்கு நிழலா இருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. அப்ப நம்ம இந்த நியாயப்பிரமாணத்தை நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்துவை குறித்திருக்கிற தீர்க்க தரிசனங்களை நம்ம அறிந்து கொள்ளலாம். கர்த்தருக்கு சித்தமானா ஒரு நாள் நம்ம நியாயப்பிரமாணத்துல இருக்கிறதையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட வருகைக்கும் சம்பந்தப்படுத்தி நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஓய்வு நாளை பார்க்கலாம். ஓய்வு நாளையும் குறித்து ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. நம்மளுக்கு ஓய்வு நாள் கிடையாது. ஏன்? அந்த ஓய்வு நாள் நம்ம எப்போ அனுசரிக்க போறோம்? அது நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகையில தான் அவரோட இளைப்பாறுதல் அடையப்போம். அதுக்குதான் அந்த ஓய்வு நாள் நிழலா இருந்தது. நிஜம் எப்போ வரும்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவரோட நம்ம 7வது நாள் கடைசி நாள்ல அவரோட கூட பூமியில நம்ம அரசாளுவோம். 7ஆம் நாள் தான் ஓய்வு நாள் அப்படின்றதுக்கான வசனங்கள் பார்க்கலாம். இல்லது ஓய்வு நாள் தான் கடைசி நாள். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கும். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதல் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். ஆமேன். ஆமேன். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில். அப்போ ஞாயிற்றுக்கிழமை அவங்களுக்கு என்ன இருக்குது? வாரத்தின் முதல் நாள். அப்போ கடைசி நாள் எது? சனிக்கிழமை ஓய்வு நாள். அப்போ ஓய்வு நாள் எப்போ இருக்குது யூதர்களுக்கு? அது சனிக்கிழமை கடைசி நாள்ன்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ வாரத்தின் முதலாம் நாள் அவங்களுக்கு என்ன இருந்தது? ஞாயிற்றுக்கிழமை. அப்போ கடைசி நாள் முடிஞ்சோடனே அடுத்த வாரம் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ கடைசி நாள் தான் ஓய்வு நாள் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். யாத்திரையாகமம் 20ஆம் அதிகாரம் 8 to 11 வசனங்கள் வாசிக்கலாம். ஓய்வு நாளை
பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசிர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். ஆமென். இந்த வசனத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசாரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியையெல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளிலோ உன் தேவனாய கர்த்தருடைய ஓய்வு நாள். எப்படி ஆண்டவர் 6 நாள் உலகத்தை உண்டாக்கி 7ஆவது நாள் ஓய்ந்திருந்தாரோ அதே போல உங்களுக்கும் 6 நாள் வேலை செஞ்சுட்டு 7ஆவது நாள் ஓய்ந்திருங்கன்னு சொல்லி யூதர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். அப்போ அதுல நீங்க யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகள் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினார். 7ஆம் நாளில ஓய்ந்திருந்தாரு. அதே போல கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கியிருக்காரு. அதே போல நீங்களும் 6 நாள் வேலை செஞ்சு 7ஆவது நாள் ஓய்ந்திருங்க. அப்போ ஓய்ந்திருங்கன்னு எதுக்காக அதை அடையாளப்படுத்தினார்னா, இனி வரப்போகிற இளைப்பாறுதல் காலத்துக்கு இது அடையாளமா இருக்கிறது அல்லது நிழலாய் இருக்கிறது. நிஜம் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்றதுக்காக தான். அதனால்தான் கர்த்தர் ஓய்வு நாள்ல நம்மளை விடுதலை ஆக்குனதை, நிறைய பேர் நோய்களை குணப்படுத்திருந்த நம்ம பாக்குறோம். ஏன் விசேஷமா இந்த கட்டளையை கொடுத்த பிறகு ஆண்டவர் ஏன் இந்த ஓய்வு நாளை குணப்படுத்தணும்? ஓய்வு நாள்ல யாதொரு வேலையும் செய்யாதீங்கன்னு சொல்லும் போது ஆண்டவர் அந்த ஓய்வு நாளை விசேஷமா ஏன் குணப்படுத்தணும்? ஓய்வு நாளுக்கும் மனுஷகுமாரன் ஆண்டவரா இருக்கிறார். ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்படல, மனுஷனுக்காக தான் இந்த ஓய்வு நாள் உண்டாக்கப்பட்டுச்சே தவிர ஓய்வு நாளுக்காக மனுஷன் உண்டாக்கப்படல. அப்போ இந்த ஓய்வு நாள்ல ஓய்ந்திருக்க போகிறோம். அன்னைக்குதான் நம்மளுக்கு விடுதலை, இந்த மாம்ச சரீரத்திலிருந்து நம்மளுக்கு விடுதலை கிடைக்க போகுது. ஆவிக்குரிய சரீரத்தை நம்ம பெற போறோம் அப்படின்றதுக்கான அடையாளமா தான் ஓய்வு நாள்ல எல்லாரையும் அவர் விடுதலை ஆக்கினார். பேய்களை கொண்டு துரத்தினாரு, நோய்கள்ல இருந்து அவங்களை விடுதலை ஆக்கினாரு, பாவத்துல இருந்து அவங்களை விடுதலை ஆக்கினார். அதுக்கான சில வசனங்கள் எல்லாம் பார்க்கலாம். யோவான் 5ஆம் அதிகாரம் 5 - 9 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக்க வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதுக்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதுக்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதுக்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சுஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. ஆமென். ஆமென். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்க இருந்தான்றத பார்க்கணும். அவனா பண்றான், வெகு நாளா வியாதிஸ்தனா இருந்தான். அப்போ ஆண்டவர் கேட்கிறாரு, நீ சொஸ்தமாக விரும்புகிறாயா அப்படின்னு. அவனா சொல்றான், நான் அந்த குளத்துக்கு போறதுக்கு முன்னாடி வேற ஒருத்தன் வந்து இறங்கிடுறான், அதனால என்னால சொஸ்தமாக முடியலன்னு. அப்போ இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றான். உடனே இந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளா இருந்தது. ஏன் விசேஷமா ஆண்டவர் ஓய்வு நாள்ல அவனை சுகம் கொடுக்கணும்? 6 நாள் இருந்தது. யூதர்களும் அதானே கேட்டாங்க, சொஸ்தமாகிறதுக்கு 6 நாள் இருக்குது. அப்ப அந்த 6 நாள்ல வந்து நீங்க குணப்படுத்தலாமே, நீங்க 7ஆவது நாள்ல நீங்க ஏன் ஓய்வு நாள்ல இதை செய்யணும் அப்படின்னு அந்த வசனம் கீழே நீங்க படிச்சீங்கனாலே இருக்கும். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஓய்வு நாள்ல ஒரு கழுதையோ இல்ல ஒரு ஆடோ இல்ல ஒரு மாடோ ஒரு பள்ளத்திலேயோ வேற எதுலயோ விழுந்துருச்சுன்னா நீங்க தூக்கி விட மாட்டீங்களா? இல்ல ஓய்வு நாள்னு சொல்லி அந்த மிருகத்தை விட்டுடுவீங்களா? விட மாட்டீங்க இல்லையா? அப்போ ஓய்வு நாள்ல விருத்த சேதனம் பண்ணா தப்பு இல்லைன்னு நீங்க போதிக்கிறீங்களே, அப்போ ஓய்வு செய்யல நன்மை செய்தோ தீமை செய்தோ எது நியாயம்னு கேட்பாரு. அப்போ ஓய்வு நாள்ல விடுதலை ஆக்குறது நியாயம் தான்றாரு இல்லையா? அப்போ ஓய்வு நாள்ல ஏன் அந்த நோயிலிருந்து அவனை குணப்படுத்தினார்? நோயிலிருந்து குணப்படுத்தும் போது என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு நிறைய இடத்துல சொல்றதை நம்ம வாசிக்கிறோம். அப்போ அந்த பாவங்கள்ல இருந்து அவனுக்கு விடுதலை எப்ப கொடுக்குறாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஓய்வு நாள்ல விசேஷமா கொடுக்குறாரு. எதுக்காக இந்த ஓய்வு நாள்ல அவர் சுத்தமாக்குனாருன்னு பாத்தீங்கன்னா, அவரோட 2ஆம் வருகையில தான் நம்ம பாவ சரீரத்துல இருந்து நம்ம விடுதலை ஆக போறோம். இன்னும் சில வசனங்களை பார்க்கலாம்.
ஓய்வு நாள்ல அவர் குணப்படுத்துறதுக்கான சில வசனங்களை பார்க்கலாம். யோவான் 9ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கலாம். அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். ஆமென். ஒரு பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை பார்க்கிறார் இல்லையா? சரி, அதிலே 9ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள் வாசிக்கலாம். இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ் நீரினால் சேறு உண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி, நீ போய் சிலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சிலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். ஆமேன். ஆமேன். ஒரு பிறவி குருடனை பார்க்கிறாரு. அவனை பார்த்த பிறகு அவர் என்ன பண்றாரு? உமிழ் நீரினால் சேற்றை உண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்கள் மேல பூசி அவனை குணமாக்குறாரு. நீ போய் கழுவிட்டு வான்னு சொல்லும் போது அவன் பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான்னு சொல்லி எழுதி. சரி, இதுல என்ன விசேஷம் பாத்தீங்கன்னா, அந்த நாள் ஓய்வு நாள். வாசிக்கலாம். யோவான் 9ஆம் அதிகாரம் 14வது வசனம். இயேசு சேறுண்டாக்கி அவன் கண்களை திறந்த நாள் ஓய்வு நாளா இருந்தது. ஆமென். ஆமென். அப்போ இயேசு சேர் உண்டாக்கி அவன் கண்களை திறந்தது எந்த நாளா இருந்தது? ஓய்வு நாளா இருந்ததுன்னு சொல்லி எழுதுது. அப்போ பிறவி குருடனுடைய கண்களை அவர் திறந்தார் என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா ஓய்வு நாள்ல தான். சரி, இன்னும் வேற எந்த ஓய்வு நாள்ல சுத்தமாக்கி இருக்கிறாரா அப்படின்றதுக்கான சில வசனங்களை பார்க்கலாம். மார்க் 3ஆம் அதிகாரம் 1-5 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கும். மறுபடியும் அவர் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்தார். அங்கே சூம்பின கையுடைய ஒரு மனுஷன் இருந்தான். அவர் ஓய்வு நாளில் அவனை சுத்தமாக்கினால் அவர் பேரில் குற்றம் சாட்டலாம் என்று அவர் மேல் நோக்கமாய் இருந்தார்கள். அப்பொழுது அவர் சூம்பின கையுடைய மனுஷனை நோக்கி, எழுந்து நடுவே நில் என்று சொல்லி அவர்களை பார்த்து, ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா, ஜீவனை காப்பதா அழிப்பதா, எது நியாயம் என்றார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். அவர்களுடைய இருதயம் கடினத்தின் மித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து, அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான். அவன் கை மறு கை போல சொஸ்தமாயிற்று. ஆமேன். ஆமேன். அவர் ஜெப ஆலயங்களை பிரவேசிக்கும் போது அங்க ஒரு சூமின கை உள்ள ஒரு மனுஷன் இருந்திருக்கான். அவர் ஓய்வு நாள் அவனை சொத்தமாக்குனால் அவர் பேரில் குற்றம் சாட்டலாம்னு அவர் மேல நோக்கமா இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு விசேஷமா ஓய்வு நாள்ல தான் குணப்படுத்திட்டு வராரு அப்படின்றதுக்கான வசனங்கள்லாம் இது. அவர் சூமின கையுடைய மனுஷனை நோக்கி, எழுந்து நடுவே நில் என்று சொல்லி அவர்களை பார்த்து, யாரு? இந்த யூதர்களை பார்த்து, ஓய்வு நாளில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ, ஜீவனை காப்பதோ இல்லை அழிப்பதோ, எது நியாயம் என்றார். அதுக்கு அவங்க என்ன பண்றாங்க? அமைதியா இருக்கிறாங்க, பேசவே இல்லை. அவருடைய இருதயத்தின் கடினம் நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான். அவன் கை மறு கையை போல சுத்தமாயிற்று. அப்போ ஓய்வு நாள்ல அந்த சூமின கையுடைய மனுஷனை அவர் சுத்தமாக்கி அனுப்புனார்ன்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ அது விடுதலையின் நாள் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அவருடைய பிள்ளைகளுக்கு அது விடுதலையான நாள், உயிர்த்தெழுதல் நாள், 1000 வருஷம் அரசாட்சி ஆகிற நாள், தேவனுடைய ராஜ்யத்தின் நாள் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த நாள்ல தான் நம்ம சொஸ்தம் அடைய போறோம். புது சிருஷ்டியாக, புது மனிதனாக, அதாவது ஆவிக்குரிய சரீரத்துல நம்ம பிறக்க போறோம். மார்க் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம் வாசிக்கலாம். பின்பு கப்பர்நகூமுக்கு போனார்கள். உடனே அவர் ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து போதகம் பண்ணினார். ஆமென். ஓய்வு நாள்ல என்ன பண்ணிருக்காரு? போதகம் பண்ணி இருந்தாருன்றதை நம்ம பாக்குறோம் இல்லையா? ஜெப ஆலயத்துல பிரவேசித்து அங்க போதகம் பண்ணினார். அந்த நாள் ஓய்வு நாளா இருந்துச்சு அப்படின்றத நம்ம பாக்குறோம். அதிலே மார்க் 1ஆம் அதிகாரம் 29-31 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். உடனே அவர்கள் ஜெப ஆலயத்தை விட்டு புறப்பட்டு யாக்கோபோடும் யோவானோடும் கூட சீமோன் அந்திரேயா என்பவர்களுடைய வீட்டில் பிரவேசித்தார்கள். அங்கே சீமானுடைய மாமி ஜெரமாய் கிடந்தாள். உடனே அவர்கள் அவளை குறித்து அவருக்கு சொன்னார்கள். அவர் கிட்ட போய் அவள் கையை பிடித்து அவளை தூக்கி விட்டார். உடனே ஜெரம் அவளை விட்டு நீங்கிற்று. அப்போது அவள் அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். ஆமேன். ஆமேன். நம்ம முன்னாடி வசனம் என்ன படிச்சோம்? அவர் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து போதகம் பண்ணாரு. அந்த நாள் ஓய்வு நாளா இருந்துச்சுன்ற பாக்குறோம். அவர்
இங்க பாத்தீங்கன்னா 29வது வசனத்துல, உடனே அவர்கள் ஜெப ஆலயத்தை விட்டு புறப்பட்டு, அப்போ என்ன அர்த்தம்? அது அன்னைக்குதான் நடக்குது அப்படின்றத பாக்குறோம். அப்போ சீமோனுடைய வீட்டுக்கு போறாங்க. அங்க சீமோனுடைய மாமி ஜுரமாய் கிடக்குறாங்க. அப்போ அவர் கிட்ட போய் அவள் கையை பிடித்து அவளை தூக்கி விட்டார். உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிட்டு. அப்போ சீமோனுடைய மாமியை குணப்படுத்துறது எந்த நாள்னு பாத்தீங்கன்னா ஓய்வு நாள். அப்போ ஓய்வு நாள்ல அவர் சுஸ்தமாக்குறது தான் விசேஷமா இருந்தார். அவர் நன்மை செய்கிறவரா சுற்றி திரிந்தார். எல்லா இடத்துலயும் போது அவர் போகும்போது எல்லாமே நன்மை செய்கிறவரா தான் சுற்றி திரிந்தார். இருந்தாலும் விசேஷமா ஓய்வு நாள்ல அவர் குணப்படுத்தினார்ன்றதுக்கான வசனங்கள் எல்லாம் பார்க்கலாம். லூக்கா 13ஆம் அதிகாரம் 10-13 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். ஆமென். ஆமென். ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அது ஓய்வு நாள்ன்றது அந்த வசனம் நம்மளுக்கு தெளிவா சொல்லுது இல்லையா? அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனமாய் படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கு இருந்தால், அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய். அப்படி சொல்லும் போது அவங்க என்ன பண்றாங்க? அவள் உடனே நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். அப்போ குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்க விடுதலை ஆவோன்னு சொல்லி வசனம் எழுதிருக்கு இல்லையா? அப்போ ஆண்டவர் நமக்கு விடுதலையை கொடுக்கிற நாள் தான் இந்த ஓய்வு நாள் அல்லது கடைசி நாள் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்காக வசனங்கள் தான் இதெல்லாம். இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலை ஆக்குவா அப்படின்னு பவுல் சொல்றாரு. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில தான் நமக்கு ஆவிக்குரிய சரீரம் நமக்கு கிடைக்க போகுது. இது இந்த விடுதலை நமக்கு என்னைக்கு தராருன்னு பாத்தீங்கன்னா 7ஆம் நாள், அது கடைசி நாள்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். லூக்கா 14ஆம் அதிகாரம் 1-5 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். ஒரு ஓய்வு நாளிலே பரிசேயரில் தலைவனாகிய ஒருவனுடைய வீட்டிலே அவர் போஜனம் பண்ணும்படிக்கு போயிருந்தார். அப்பொழுது நீர்க்கோவை வியாதியில ஒரு மனுஷன் அவருக்கு முன்பாக இருந்தான். என்ன செய்வாரோ என்று ஜனங்கள் அவர் மேல் நோக்கமாய் இருந்தார்கள். இயேசு நியாயசாஸ்திரியும் பரிசேயரையும் பார்த்து, ஓய்வு நாளிலே சுஸ்தமாக்கிறது நியாயமா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். அப்பொழுது அவர் அவனை அழைத்து சுஸ்தமாக்கி அனுப்பிவிட்டு அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவனுடைய கழுதையாவது எருதாவது ஓய்வு நாளிலே துறவிலே விழுந்தால் அவன் அதை உடனே தூக்கி விடானோ என்றார். ஆமென். ஆமென். ஒரு ஓய்வு நாளிலே பரிசேயன் தலைவனாகிய ஒருவனுடைய வீட்டில் அவர் போஜனம் பண்ணும்படிக்கு போயிருந்தார். அப்பொழுது ஒரு நீர்க்கோவை வியாதி உள்ள ஒரு மனுஷன் அவருக்கு முன்பாக இருந்தான். அவனை சொஸ்தப்படுத்துவாரோ சொஸ்தப்படுத்த மாட்டாரோ, ஏன்னா இது ஓய்வு நாளாச்சே அப்படின்றது யோசனையா அவரை பார்த்து நோக்கமா இருக்கிறான். என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி அவர் மேல நோக்கமா இருக்கிறாங்க. இயேசு நியாயஸ்திராய்களையும் பரிசேயரையும் பார்த்து, ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குறது நியாயமா கேட்கிறார். அதற்கு அவர்கள் பேசாதிருந்தார். நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு வசனம் படிச்சோம் இல்லையா? அப்பொழுது அவர் அவர்களை அழைத்து சொஸ்தமாக்கி அனுப்பிவிட்டார். ஏற்கனவே சூமின கையினை குணப்படுத்தும் போது இதே வார்த்தை தான் கேட்பார் இல்லையா? அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவனுடைய கழுதையாவது எருதாவது ஓய்வு நாளில் துறவிலே விழுந்தால் அவன் அதை உடனே தூக்கி விடுவானா அப்படின்றார். நீங்க அதை தூக்கி விடுவீங்க இல்லையா? அப்போ ஓய்வு நாள்ல நன்மை செய்யறது நான் என்றார். அப்போ ஓய்வு நாள்ல கட்டளையா கொடுத்த கர்த்தர், அந்த ஓய்வு நாள்ல யாதொரு வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொன்ன கர்த்தர் ஓய்வு நாள்ல எல்லாரையும் சுத்தமாக்குனாருன்னா அந்த ஓய்வு நாள்ல நம்மளை விடுதலை ஆக்க போகிறார் அப்படின்றதுக்கான அது நிழல். ஓய்வு நாள்ன்றது நிழல், நிஜம்ன்றது கர்த்தருடைய நம்முடைய ஆண்டவருடைய 1000 வருஷ அரசாட்சி, நம்மளுடைய இளைப்பாறுதல் நாள் அது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். கர்த்தர் நமக்கு விடுதலையை கொடுக்கிற நாள், நம்முடைய ரட்சிப்பு நிறைவேறுகிற நாள், கர்த்தர் நியாயம் தீர்க்கிற நாள், நம்முடைய கர்த்தர் பூமிக்கு வருகிற நாள் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். 7 நாள் தீர்க்க தரிசனங்களா நிறைய வசனங்களை அவர் சொல்லியிருக்கிறார். அதையும் நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். அப்படி 7 நாள் தீர்க்க தரிசனங்கள்ல எப்படி சொல்லியிருக்காருன்னு பாருங்க. யாத்திரையாகமம் 23ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள் வாசிக்கலாம்.
6 வருஷம் நீ உன் நிலத்தில் பயிரிட்டு அதன் பலனை சேர்த்துக்கொள். 7ஆம் வருஷத்தில் உன் ஜனத்தில் உள்ள எளியவர்கள் புசிக்கவும் மீதியானதை வெளியின் ஜந்துக்கள் தின்னவும் அந்த நிலம் சும்மா கிடக்க விட்டு விடுவாயாக. உன் திராட்சை தோட்டத்தையும் உன் ஒலிவ தோப்புகளையும் அப்படியே செய்வாயாக. ஆமீன். ஆமீன். இப்போ 6 நாள் உலகத்தை உண்டாக்கி 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். அதனால 6 நாள் நீ வேலை செய், 7ஆவது நாள் ஓய்வு நாளா இருக்கணும்னு சொன்னார் இல்லையா? இங்க பாத்தீங்கன்னா 6 வருஷம் உன் நிலத்தில் பயிரிட்டு அதன் பலனை சேர்த்துக்கொள். 7ஆவது வருஷத்தில், அது 7ஆவது வருஷம் அது விடுதலையின் வருஷம், உன் ஜனத்தில் உள்ள எளியவர்களுக்கு புசிக்கவும் மீதியானதை வெளியின் ஜந்துக்கள் தின்னவும் அந்த நிலம் எப்படி இருக்கணுமா? சும்மா கிடக்க விட்டு விடுவாயிரு. அப்போ ஓய்ந்திருக்கணும்னு சொல்றாரு. நீ 6 நாள் வேலை செஞ்சு 7ஆவது நாள் ஓய்ந்திருக்கணும்ன்ற மாதிரி அந்த நிலமும் 6 வருஷம் பலனை கொடுத்து 7ஆவது வருஷம் ஓய்ந்திருக்கணும். அப்படியே உன் திராட்சை தோட்டத்தையும் உன் ஒளியின் தொகையும் அப்படியே செய்வாயாகன்னு ஆண்டவர் சொல்றாரு. இது எதை குறிக்குது? 6 நாளுக்கு அப்புறம் 7ஆம் நாள் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவோட இளைப்பாறுதல் காலம் வருகிறது என்பதை இது நமக்கு அறிவிக்குது. இன்னொரு தீர்க்க தரிசனங்களை பார்க்கலாம். யாத்திரையாகமம் 21ஆம் அதிகாரம் 2வது வசனம். எபிரேயரில் ஒரு அடிமையை கொண்டானால் அவன் 6 வருஷம் சேவித்து 7ஆம் வருஷத்திலே ஒன்றும் கொடாமல் விடுதலை பெற்று போக கடவன். ஆமேன். ஆமேன். எபிரேயரில் ஒரு அடிமையை கொண்டாயானால் அவன் 6 வருஷம் உன்னிடத்துல சேவித்து 7ஆவது வருஷத்துல உனக்கு ஒண்ணுமே கொடாம அவன் விடுதலையாகி போக வேண்டும். அப்போ ஒருத்தன் அடிமையா இருக்கிறான்னா அவன் 6 வருஷம் உன்கிட்ட வேலை செஞ்சு 7ஆவது வருஷம் அவன் விடுதலையாகி போகணும்னு சொல்லி எழுதி. இதுவும் அப்படிதான். 6000 வருஷத்துக்கு அப்புறம் 7000 வருஷம் ஆரம்பிக்கும் போது 7ஆம் நாள் கடைசி நாள்ல நம்முடைய கர்த்தர் நம்முடைய சரீரத்தின் இந்த பாவ சரீரத்துல இருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிறார் அப்படின்றத நம்ம அறிஞ்சு கொள்ளணும். வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 19 இருந்து 21 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்து கொண்டிருக்கிறது. அதேனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோட அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்பட்டிருக்கிறது. ஆமென். தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்து கொண்டிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட வருகைக்காக இந்த சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்து கொண்டிருக்கிறதா. அது என்னவென்றால், சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து இந்த பாவ சரீரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சரீரத்தை பெறுவோம் என்ற நம்பிக்கையோட என்ன பண்ணுதான்? கீழ்ப்படிந்து காத்து கொண்டிருக்கு. அப்போ இந்த சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து அழிவுக்குரியாதையாகிய இது அழியாமையும் சாவுக்கேதுவாக இது சாவாமையும் தடுத்து கொள்ள வேண்டும் சொல்லி எழுதிருக்கு. அப்போ இந்த மரண சரீரத்திலிருந்து நமக்கு விடுதலை ஆகிறோம், ஆவிக்குரிய சரீரத்தை அடைகிறோன்றதை புரிஞ்சுக்கணும். நம்ம இயேசு கிறிஸ்து எவ்வளவா இருக்கிறாரோ அவ்வளவாவே நம்ம அவரை தரிசிப்பதா அவருக்கு ஒப்பாய் இருக்கும். இது எப்போ? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம தரிசிக்கும் போது, அப்போ 7ஆம் நாளில் நம்ம கடைசி நாளில் நம்முடைய மீட்பர் பூமியின் மேல் நிற்பார். வாசிக்கலாம். ரோமர் 7ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்கள் வாசிக்கலாம். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்கிறது. நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? ஆமேன். நல்லா பாருங்க. என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாக போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்கிறது. நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? அதனால்தான் ஜீசஸும் மரண சரீரத்துல தான், அந்த பாவ சரீரத்துல இருந்தனால்தான் என்னை ஏன் நல்லவன் சொல்லுவானே அப்படின்னு கேட்குது. பிதா ஒருவரை தவிர இங்க வேற ஒருவருக்கும் நல்லவர் கிடையாது. ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த ஆதாம படைக்கும் போது பரிசுத்தமா தான் படைச்சாரு. அப்போ படைக்கும் போது இந்த மாம்ச சரீரம், மரணத்துக்குரிய சரீரம் அவங்களுக்கு கிடையாது. அந்த பழத்தை சாப்பிடும் நாள் நீ சாகவே சாவாயின்னு சொல்லும் போது அவன் பாவம் செஞ்சதுனால, தேவனுடைய கட்டளைகளை மீறி, தேவனுடைய உடன்படிக்கையை மீறி அவருக்கு துரோகம் செஞ்சதுனால உண்டானதுனால தான் இந்த பாவ சரீரம். ஒருவன் பாவம் செஞ்சதுனால அவன் மூலமா அவனுடைய வித்துக்கள் எல்லாருக்கும் இந்த பாவ சரீரம் நமக்கு வந்தது.
இதுல இருந்து யார் என்னை விடுதலை ஆக்குவான்னு பவுல் சொல்றாரு இல்லையா? இது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட பிரமாணம். நம்ம பாவத்திலும் இந்த மரண சரீரத்துல இருந்து நம்மை விடுதலை ஆக்கிட்டு சொல்லி அதுலக்கே 8ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்துல எழுதியிருக்கு. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 52 இருந்து 54 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். ஆமென். ஆமென். இது எப்போ நிறைவேறும்? கடைசி எக்காலம் தொனிக்கும் போதுன்னு சொல்லி நம்ம அதுக்கு முந்தின வசனம் வாசிக்கிறோம் இல்லையா? அப்போ எக்காலம் தொனிக்கும், அப்போ மரித்தவங்க உயிரோடு எழுந்திருப்பாங்க. அழிவுள்ளதாகிய இது அப்படின்னா பாவ சரீரமாகிய இது நம்ம இருக்கிற சரீரம் தான். அழியாமையும் சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும். அப்போ நித்திய ஜீவனை நம்ம பெறுறோன்றதை நம்ம பார்க்கணும். அப்போ மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டதுன்னு சொல்லி எழுது. இது யாரால மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால நமக்கு மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. அந்த நாள் கடைசி நாள் அல்லது 7ஆம் நாள்ன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இன்னொரு தீர்க்கதரிசனங்களை வாசிக்கலாம். யாத்திரையாகமம் 24ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்கள் வாசிக்கலாம். கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கியிருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடியிருந்தது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவில் இருந்து மோசேயை கூப்பிட்டார். மலையின் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் சாட்சி இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு பச்சிக்கிற அக்னியை போல் இருந்தது. ஆமென். கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கியிருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடி இருந்தது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவில் இருந்து மோசேயை கூப்பிட்டார். அதே போலதான் இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும் சொல்லியது. அப்போ மேகத்தின் நடுவில் இருந்து மோசேயை கூப்பிட்ட நாள் எந்த நாள்னு பாத்தீங்கன்னா அது 7ஆம் நாள். கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்திரர் கண்களுக்கு பச்சிக்கிற அக்னியை போல அவங்க பார்த்தாங்க. அதே போலதான் அவர் குத்தினவர்கள் யாவரும் அவரை காண்பார்கள் சொல்லி எழுதியிருக்கு. இது எல்லாமே என்னைக்கு நடக்குதுன்னு சொல்லி தீர்க்க தரிசனமா எழுதப்பட்டிருக்குது, உவமையா சொல்லப்பட்டிருக்குது. 7ஆம் நாள். அப்போ 7ஆம் நாள்ன்றது கடைசி நாள் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இன்னொரு உவமையை பார்க்கலாம். மார்க் 9ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசிக்கலாம். அன்றியும் அவர் அவர்களை நோக்கி, இங்கே நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யம் பலத்தோടെ வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து உயர்ந்த மலையின் மேல் அவர்களை தனியே கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். ஆமென். அன்றியும் அவர் அவர்களை நோக்கி என்ன சொல்றார் பாருங்க. இங்கே நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யம் பலத்தோட வருகிறதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது ஆண்டவருடைய வசனத்தை கை கொள்கிறவனுக்கு என்றென்றைக்கும் மரணமே கிடையாது. அப்போ ஆண்டோடைய வருகை, ஆண்டோடைய வார்த்தைகளை கை கொள்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் என்ன நடக்குது பாருங்க. 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் அழைத்து உயர்ந்த மலையின் மேல் அவர்களை தனியே கூட்டு கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். மறுரூபம்னா என்னது? அவர் உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் தான் மறுரூபம் அடைந்தார் என்றதை நம்ம பாக்குறோம் இல்லையா? நம்ம எப்போ மறுரூபம் ஆவோம்? வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51, 52 வசனங்கள் வாசிக்கலாம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். ஆமென். ஆமென். கடைசி எக்காலம் தொனிக்கும் போது எப்ப நடக்குமா? இது கடைசி எக்காலம் தொனிக்கும் போது, அதாவது 7ஆம் எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். அப்போது எக்காலம் தொனிக்கும், அப்போது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பாக, நாமும் மறுரூபமாக்கப்படும். அப்போ மறுரூபமாக்கப்படுறது எப்போனா கடைசி எக்காலம் தொனிக்கும் போது 7ஆவது நாள் அல்லது கடைசி நாள் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மரித்தோர்ல இருந்து உயிர் தெழுந்த பிறகுதான் அவர் மறுரூபம் ஆனார். அது உயிர் தெழுதலை குறிக்கிறதுக்கான அடையாளன்றதுக்கான இன்னொரு வசனங்களை பார்க்கலாம்.
மார்க் 16ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள் வாசிக்கலாம். அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவளுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்ட பொழுது நம்பவில்லை. அதன் பின்பு அவர்களில் 2 பேர் ஒரு கிராமத்துக்கு நடந்து போகிற பொழுது அவர்களுக்கு மறுரூபமாய் தரிசனமானார். ஆமென். அவர் உயிரோடு இருக்கிறார் என்று அவர்களுக்கு காணப்பட்டார் என்று அவர்கள் கேட்டபோது அவங்க நம்பல இல்லையா? அதன் பின்பு அவர்களில் 2 பேர் ஒரு கிராமத்துக்கு நடந்து போகும்போது அவருக்கு எப்படி தரிசனமானாராம்? அவர்களுக்கு மறுரூபமாய் தரிசனமானார். இப்போ பாவம் இல்லாத சரீரம், ஆவிக்குரிய சரீரத்துல தான் அவர் தரிசனமானார். அதனாலதான் பூட்டி இருக்கிற வீட்டுக்குள்ள அவரால் வர முடிஞ்சது. அதனால்தான் நமக்காக காத்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். அதான் மறுரூபமாகும். ஆவிக்குரிய சரீரத்துல தரிசனமாவார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இன்னொரு தீர்க்க தரிசனங்களை ஆராய்ச்சி பார்ப்போம். யோவான் 4ஆம் அதிகாரம் 46-47 வசனங்கள் வாசிக்கலாம். பின்பு இயேசு தாம் தண்ணீரை திராட்சரசமாக்கின கலிலேயாவில் உள்ள கானா ஊருக்கு மறுபடியும் வந்தார். அப்போது கப்பர்நகூமிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் வியாதியாய் இருந்தான். இயேசு யூதாவில் இருந்து கலிலேயாவிற்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவரிடத்திற்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையாய் இருந்தபடியினால் அவனை குணமாக்கும்படி வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். ஆமேன். ஆமேன். இயேசு தாம் தண்ணீரை திராட்சரசமாக்கின கலிலேயா உள்ள கானா ஊருக்கு மறுபடியும் வந்தார். மறுபடியும் வர்றது எதை குறிக்குது? 2ஆம் வருகையை குறிக்குதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்பொழுது ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் வியாதியாய் இருந்தான். இயேசு யூதாவில் உள்ள கலிலேயாவிற்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவரிடத்துல போய், என் மகன் மரண அவஸ்தையா இருக்கிறபடினாலே அவனை குணமாக்கும்படி நீங்க வரணும்னு சொல்லி சொல்றாங்க. சரி, அந்த மகன் எப்படி தானா மரண அவஸ்தை இருக்கிறான், நீ அவரை குணமாக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை வேண்டிக் கொள்றாங்க இல்லையா? சரி, யோவான் 4ஆம் அதிகாரம் 50-54 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணமாயிற்று என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அவர்கள், நேற்று 7ஆம் மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டது என்றார்கள். உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு திரும்பி வந்த பின்பு இது அவர் செய்த 2ஆம் அற்புதம். ஆமென். ஆமென். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றான். என் பையனை குணமாக்குங்க, அவன் மரண அவஸ்தையா இருக்கிறான்னு அவங்க சொல்லும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ போகலாம், உன் மகன் பிழைத்திருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. அந்த ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்டு அவன் போயிட்டு இருக்கும்போது அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, உன்னுடைய குமாரன் பிழைத்திருக்கிறான்னு சொல்லி என்ன பண்றாங்க? அவங்க ஊழியக்காரங்க அவருக்கு அறிவிக்கிறாங்க. அப்போது அவன் கேட்கிறான், எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணம் உண்டாயிற்று என்று அவர்களிடத்தில் அவன் விசாரிக்கிறான். அதற்கு அவங்க சொல்றாங்க, நேற்று 7ஆம் மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டு நீங்கிச்சு. ஏன் ஆண்டவர் இந்த நேரத்தெல்லாம் சொல்லணும்? யோசிச்சு பாருங்க. வேத வசனங்களை எழுதுனா வேதத்துல இருக்கிற இடமே கொல்லாதுன்னு சொல்லி இருக்கு. அப்போ எல்லாத்தையும் சுருக்கி 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 ரொம்ப நம்மளுக்கு ஒரு சிறு புத்தகமா ஆண்டவர் செஞ்ச ரகசியங்களையும் அற்புதங்களையும் விலக்கி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மணியெல்லாம் சொல்லணும்னா அது எவ்வளவு முக்கியமான வசனமா இருக்கணும், அதை நம்ம எவ்வளவோ ஆராய்ந்து பார்க்கணும்ட்டு ஆவியானவர் இங்க எழுதி வச்சிருப்பாருன்னு பாருங்க. அப்போ 7ஆம் நாள் தான் 7ஆம் மணி நேரம்ன்றது 7ஆம் நாள்ல அவருக்கு விடுதலை ஆயிடுச்சு. அந்த 7ஆம் நாளை தான் அது குறிக்குது, அல்லது கடைசி நாள்ல நம்மளோட உயிர் விடுதலை குறிக்குதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். யோவான் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசிக்கிறோம். பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்பே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசர் இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தாள். லாசரும் அவரோடும் கூட பந்தில் இருந்தவர்கள் ஒருவனாய் இருந்தான். ஆமேன். ஆமேன்.
பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு என்ன பண்ணாரா, தம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தேனியாவுக்கு வந்தார் இல்லையா. அங்கே ராவ் இருந்து பண்ணினார்னு பாக்குறோம். அப்ப அன்னைக்கு நைட்டும் அவர் தங்குறாரு. மார்த்தாள் பணிவிடை செய்தான்னு சொல்லி பாக்குறோம். சரி, லாசரும் அவங்க கூட இருந்தாங்க. இதுல என்ன விசேஷம்? சரி, அதுல யோவான் 12ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள் வாசிக்கலாம். மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். ஆமென். ஆமென். அப்போ மறுநாள்னா 7ஆம் நாள் இல்லையா. 7ஆம் நாள்ல இயேசு ஜெருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்து இந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு என்ன பண்ணாங்கன்னா, குருத்தோலையை பிடித்துக் கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தாங்க. அதே போலதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகையில கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் என்னை காணாதிருப்பீங்கன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ இதே போல அவங்க ஆர்ப்பரிக்கும் போதுதான் கர்த்தருடைய நாமத்தினால வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் வாருமே என்னை ரட்சியுமேன்னு சொல்லி அவங்க யெகோவா தேவனுடைய கெஞ்சும் போது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில இறங்கி வருவார். அவரோட வருகைக்கான அடையாளங்கள் தான் இந்த வசனங்கள் எல்லாம். சரி, இன்னொன்னும் பார்க்கலாம். யோசுவா 6ஆம் அதிகாரம் 12-16 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். யோசுவா அதிகாலமே எழுந்திருந்தான். ஆசாரியர்களின் கர்த்தர் பெட்டியை சுமந்து கொண்டு போனார்கள். தொடிக்கும் 7 எக்காலங்களை பிடிக்கிற 7 ஆசாரியர்களும் எக்காலங்களை ஊதிக்கொண்டே கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக நடந்தார்கள். யுத்த சன்னத்தாரர்கள் அவர்களுக்கு முன்னே நடந்தார்கள். பின் தண்டோவெனில் எக்காலம் ஊதப்படுகையில் கர்த்தரின் பெட்டிக்கு பின் சென்றது. 2ஆம் நாளிலும் பட்டணத்தை ஒரு தரம் சுற்றி வந்து பாளையத்துக்கு திரும்பினார்கள். இந்தபடியே 6 நாளும் செய்தார்கள். 7ஆம் நாளில் அதிகாலமே கிழக்கு வெளுக்கும் போது எழுந்திருந்து அந்த பிரகாரமே பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். 7ஆம் தரம் ஆசாரியர் எக்காலங்களை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி, ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். ஆமென். ஆமென். யோசுவா அதிகாலமே எழுந்து என்ன பண்றாங்க, கர்த்தரின் பெட்டியை சுமந்து கொண்டு போறாங்கன்றாங்களே, போறதை நம்ம பாக்குறோம். அப்போ தொனிக்கும் 7 எக்காலங்களை பிடித்து 7 ஆசாரியர்களும் எக்காலம் ஊதி கொண்டு என்ன பண்றாங்க, கர்த்தரின் பெட்டிக்கு முன்னாடியே நடந்தாங்கன்றத பாக்குறோம். அப்போ 2ஆம் நாளும் அதே மாதிரி சுற்றி வராங்க. இப்படி 6 நாளும் செய்கிறாங்க. 7ஆம் நாளில் அதிகாலமே என்ன நடக்குதுன்னு பாருங்க. கிழக்கு வெளுத்திருக்கும் போது எழுந்திருந்து அந்த பிரகாரமே பட்டணத்தை 7ஆம் தரம் சுற்றி வந்தார்கள். 7ஆம் தரம் ஆசாரியர் எக்காலத்தை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி, ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை நம்முடைய கர்த்தர் நமக்கு ஒப்பு கொடுத்தாருன்னு சொல்லி எழுது. அதே போல 7ஆம் நாள்ல தான் நமக்கு விடுதலை அப்படின்றதுக்கான வசனங்கள் நிறைய இருக்கு. இன்னும் அதை நம்ம சொன்னாலே இன்னைக்கு பத்தாது. அப்போ கர்த்தருக்கு ஒரு நாள் என்றது 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாளை போல இருக்குது. அப்போ கடைசி நாள்ன்றது என்னது, 7ஆம் நாள் இல்லது அவரோட கடைசி நாள் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ கர்த்தருக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாளை போலவும் ராஜாமம் போலவும் இருக்குதுன்றத பாக்குறோம். அதனாலதான் 2ஆம் ஜாமத்திலோ இல்ல 3ஆம் ஜாமத்திலோ அவர் அப்படி வருவராக கண்டு அந்த ஊழியக்காரன் விழித்திருந்தானா அவன் பாக்கியவான் சொல்லி எழுதியிருக்கு. இப்போ நம்ம லாசர் உவமையில ஒண்ணு கத்துக்கலாம். யோவான் 11ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாய் இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். இயேசு மார்த்தாள் இடத்திலும் அவளுடைய சகோதரியின் இடத்திலும் லாசருவின் இடத்திலும் அன்பாயிருந்தார். அவன் வியாதியாய் இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். அதன் பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, நாம் மறுபடியும் யூதேயாவுக்கு போவோம், வாருங்கள் என்றார். ஆமென். ஆமே. நம்ம 2 நாள் 3 நாள் 2 நாளைக்கு பின்பு 3ஆம் நாள் சொல்லி நிறைய தீர்க்கதரிசன வசனங்கள் நம்ம இதே போல நம்ம ஆராய்ந்தோம் இல்லையா. இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க, 3 நாளைக்குள்ள எழுப்புவேன்னு சொல்லி நம்மளதான் அவர் சொன்னார்ன்றது, நம்ம தான் அவரோட சரிகிறோன்றதுக்கான வசனங்களை நம்ம ஒரு நாள் ஆராய்ந்து பார்த்தோம். அப்போ இந்த லாசரையும் நம்ம பார்த்தோம். இருந்தாலும் ஏன் இதை திரும்ப பார்க்கணும்னா,
இதுல கூடுதலா ஆவியானவர் நமக்கு ஒரு வசனங்களை நம்மளுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். லாசரு வியாதியா இருக்கிறான்னு சொல்லி அவங்க கிட்ட போய் சொல்லும் போது அவங்க என்ன பண்றாங்க, இயேசு என்ன பண்றாரு, அவன் வியாதியா இருக்கிறான்னு சொல்லும் போது, அவன் வியாதியா இருக்கிறான்னு கேள்விப்பட்ட போது தாம் இருந்த இடத்தில் பின்னும் 2 நாள் தங்கினார். அதன் பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, நாம் மறுபடியும் யூதேயாவுக்கு போவோம் பாருங்க. அப்போ அவர் 2 நாள் தங்கினார்னு சொல்லி இங்க என்ன குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, 2 நாளைக்கு அப்புறம் அவனை உயிர்த்தெழுதல் போய் வைக்க போறாரு. அப்போ உயிர்த்தெழுதல் நடக்குது. அப்போ 2 நாள்ன்றது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்தது 4ஆம் நாள், அதாவது 4000 வருஷம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2 நாளைக்கு பின்பு 6 நாளைக்கு 4 நாள் பிளஸ் 2 நாள் கூட்டினீங்கன்னா 6 நாள், 6 நாளைக்கு பின்புதான் 7ஆம் நாள். அதனாலதான் நாம் மறுபடியும் யூதேயாவுக்கு போவோம் வாருங்கள்ன்றனா அவர் 2ஆம் வருகையை குறிக்குது. அவரு அங்கிருந்து யூதேயாவுக்கு எவ்வளவு தூரம் இருந்துச்சு, பெத்தானியில இருந்து ஜெருசலேமுக்கு வரதுக்கு எவ்வளவு தூரம் இருந்துச்சுன்னு பாருங்க. யோவான் 11ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிக்கலாம். பெத்தானியா ஊர் எருசலேமுக்கு சமீபமாய் ஏறக்குறைய 2 மைல் தூரத்தில் இருந்தது. ஆமென். அப்போ அந்த ஜெருசலேமுக்கு சமீபமா ஏறக்குறைய அவங்களுக்கு எவ்வளவு தூரம் இருந்துச்சா, 2 மைல் தூரமாயிருது. இந்த 2 மைல்ன்றது இந்த 2000 காலங்களை குறிக்குதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். யோவான் 11ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிக்கலாம். இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன் என்றார். ஆமென். அங்க என்ன சொல்றாரு, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், அவன் தூங்கிட்டு இருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன்றாரு. எப்போ எழுப்புன்றாரு, கடைசி நாள்ல எழுப்புன்றத நம்ம ஏற்கனவே நம்ம மார்த்தால் அறிந்திருக்கிறத நம்ம பார்த்தோம். லாசரோட சகோதரி தான் அறிந்திருக்கிறத நம்ம வாசிச்சோம் இல்லையா. திரும்ப வாசிக்கலாம். யோவான் 11ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்கள் வாசிக்கலாம். இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். ஆமென். ஆமென். அப்போ உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் அவர் சொல்லும் போது அதற்கு மார்த்தாள் நன்காவே அறிந்திருக்கிறாங்க. உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன். அப்போ கடைசி நாள் தான் உயிர்த்தெழுதல் நடக்குதுன்றத மார்த்தாலும் அறிந்திருக்கிறத நம்ம வாசிக்கிறோம். சரி, ஜீசஸ் அங்க வரும்போது லாசரு செத்து எத்தனை நாள் ஆச்சுன்னு பாருங்களேன். யோவான் 11ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிக்கலாம். இயேசு வந்தபோது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாளாயிற்றென்று கண்டார். ஆமென். ஆமென். இயேசு வந்தபோது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாளாயிற்று என்று கண்டார். அப்போ 4 நாள்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆதாம் பாவத்திலிருந்து மரிச்சு ஜீசஸ் வரும்போது 4 நாள்னா 4000 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப உதாரணத்துக்கு ஆதாம் என்ன சொல்றாரு பாருங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்கள் வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று கட்டளை இட்டார். ஆமென். ஆமென். ஆதாமுக்கு மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் ஆண்டவர் கொடுத்தார். ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிடுறார். அவன் அதுக்கப்புறம் அந்த பழத்தை புசிக்கிறான் இல்லையா. புசித்த அன்னைக்கு அவன் செத்துட்டானா? அவன் எப்போ மரித்தான் பாருங்க. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கலாம். ஆதாம் உயிரோடு இருந்த நாளெல்லாம் 930 வருஷம் அவன் மரித்தான். ஆமென். ஆதாம் உயிரோடு இருந்த நாளெல்லாம் 930 வருஷம் அவன் மரித்தான். அப்ப கர்த்தருக்கு ஒரு நாள்ன்றது 1000 வருஷம். அந்த நாளிலே நீ சாகவே சாவானா, அந்த 1000 வருஷத்துக்குள்ளதான் நீ சாவன ஆண்டவர் சொன்னார். அதே போல அவன் 930 வருஷத்துல சேர்த்தான். அப்போ அவன் பாவத்துல மரித்ததிலிருந்து நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது எந்த வருஷம்னு பாத்தீங்கன்னா 4000 வருஷம். இந்த 4000 வருஷத்துலதான் பூமிக்கு நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து வந்தார். அதுக்கு இன்னொரு வசனமும் பார்க்கலாம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 25வது வசனம் வாசிக்கலாம். இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். ஆமென். ஆமென். இரவின் 4ஆம் ஜாமத்திலே. அப்போ அவருக்கு நம்ம ஏற்கனவே ஒரு வசனம் படிச்சோம். 1000 வருஷம் அவருக்கு நேற்று கழிந்த நாளை போலவும் ராஜாமம் போலவும் இருக்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. அப்போ 4ஆம் ஜாமன்றது 4000 வருஷங்களை குறிக்குது.
இயேசு கடலின் மேல் நடந்து அவரிடத்தில் வந்தார்னா, கடல்ன்றது எதை குறிக்குது? நம்ம ஏற்கனவே கடலின் உவமைகளை பார்த்தோம். சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்குது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் இருந்திருக்கும். அப்போ ஆண்டவர் அங்க சமுத்திரன்றதை எதை குறித்தாருன்னு பாத்தீங்கன்னா பூமியை தான் சொன்னார். அப்போ 4000 வருஷத்துல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியின் மேல் நடந்து வந்தார். முதலாம் மனுஷன் மண்ணால் உண்டாகினவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து இறங்கி வந்த கர்த்தர். அப்புறம் நம்ம கர்த்தர் 4ஆம் நாள் தான் பூமிக்கு வந்தார். அவருக்கு 12 வயசு இருக்கும் போது கூட பாத்தீங்கன்னா அவர் உபதேசம் பண்ணும்போது 3 நாளைக்கு பின்பு அந்த தேவாலயத்துக்கு போனார்னு சொல்லி அது 4ஆம் நாள். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 4000 வருஷத்துலதான் பூமிக்கு வந்தார். அப்போ அவர் மரித்து உயிரோடு எழுந்தார்னா அதுக்கப்புறம் 2000 வருஷம் 6000 வருஷம் முடிஞ்சு 7000 வருஷம் ஆரம்பிக்கும் போது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரணும். இந்த ஓமைகள் எல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்க்கிறோம். இந்த ஓமையெல்லாம் நம்மளுக்கு என்ன சொல்லுது? நம்முடைய கர்த்தர் 6 நாள் உண்டாக்கி 7ஆம் நாள் ஓய்ந்தது போல 7வது நாள்ல அந்த 6000 வருஷம் முடிஞ்சு 7000 வருஷம் ஆரம்பிக்கும் போது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவார். அப்போ நம்ம 7000 வருஷத்துலதான் இருக்கிறோமா, எந்த வருஷத்துல இருக்கிறோம் அப்படின்றத நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். நம்முடைய சகோதரன் ஒருவர் இத ஆதாம்ல இருந்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட வருகை மட்டுமோ, அவர் வந்ததுக்கு இருக்கமோ, 2ஆம் வருகை வரைக்குமோ, இப்ப இருக்கிற காலகட்டங்களுக்கும் வேத வசனங்களோட ஆராய்ந்து நம்ம எந்த காலகட்டத்துல இருக்கிறோம், எத்தனாவது வருஷத்துல இந்த 6000 வருஷம் முடிஞ்சு 7000 வருஷம் ஆரம்பிக்குது, ஆண்டுடைய வருகை எப்போ இருக்கும்னு சொல்லி 2 மணி நேரத்துக்கு அந்த வீடியோ போட்டிருக்கு. அதை போய் பார்க்கறது கூட இந்த ஜனங்களுக்கு என்னன்னா முடியல. அதனால இப்ப நான் போய் பார்க்கறேன், அதை 188 பேரு ஒரு 200 பேருக்குள்ளதான் அந்த வீடியோவை பார்த்துருக்குறாங்க. அதை ஆராய்ச்சி எடுக்கிறதுக்கு அது எவ்வளவு நேரம் அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கணும், ஆவியானவர் உதவி எவ்வளவு உதவி பண்ணிருக்கணும். அப்படிப்பட்ட வசனங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்காம இருக்கிறது அது ரொம்ப வருத்தத்தை இருந்துச்சு. அப்போ அவ்வளவு வசனங்களை எடுத்து அந்த நாள் காட்டிகளையும் எடுத்து ஆதாமுல இருந்து இயேசு கிறிஸ்துவ 1ஆம் வருகை வரைக்கும் எவ்வளவு காலம் நடந்தது, அதுக்கப்புறம் இப்போ நம்ம இருக்கிற காலகட்டம் என்ன, எப்போ 6000 வருஷம் முடிஞ்சு 7000 வருஷம் ஆரம்பிக்க போகுதுன்றதுக்கான அவ்வளவு வசனங்களை ஆவியானவர் அதுல கொடுத்திருக்கிறார். டைம் இருந்தா தயவு செய்து அதை எல்லாரும் போய் ஆராய்ந்து பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த 6 நாள் உண்டாக்கி கர்த்தர் 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். அதே போல அந்த கடைசி நாள் தான் 7ஆம் நாள். அந்த கடைசி நாள் தான் உயிர்த்தெழுதல் நாள். அந்த கடைசி நாள் தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியின் மேல் வந்து நிற்கிற நாள். அந்த கடைசி நாள்ல தான் நம்மளுக்கு நியாயம் தீர்க்கப்படுகிற நாள். அந்த கடைசி நாள் தான் நம்மளுக்கு 1000 வருஷ அரசாட்சி ஆரம்பிக்கிற நாள் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இன்னைக்கு இந்த வேத வசனங்கள் இந்த கடைசி நாள்னா என்ன, அன்னைக்கு நடக்க போற காரியங்கள் என்னன்றதை நம்ம ஆராய்ந்து போறோம். அப்போ இவ்வளவு வசனங்களை நமக்கு ஆண்டவர் ஆவியானவர் மறைத்து ஓமையா எழுதி வைத்திருக்கிறோம். அப்போ அந்த ஓமைகளை நம்ம போய் ஆராய்ந்து பார்க்கணும். வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், அதில் நித்திய ஜீவன் உண்டு என்று எழுதிருக்கு. இப்போ எல்லா வசனங்களையும் இனி நடக்க போகிறது என்ன, 2ஆம் வருகையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது என்ன நடக்க போகுது, ஏற்கனவே அவருக்கு வருகைக்கு முன்பாக நடக்க போற தீர்க்க தரிசனங்களை நம்ம பார்த்தோம் அத்திமர ஓமையில. சரி, அதுக்கப்புறம் ஆவியானவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போதும் அவர் வந்த பிறகும் நடக்க போற வசனங்களையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதையும் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஆமென். அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். நீ நல்லவர், வல்லவர், இரக்கம் உள்ளவர், நீதி உள்ளவர், கிருபை உள்ளவர், உண்மை உள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர், மகா பரிசுத்தம் உள்ள தேவனை உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். நீ நல்லவர். அப்பா, இந்த ஜெபிக்கிற வேலையை தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. உம்மை துதிக்கிற ராஜா, உம்மை போற்றுகிறோம். நீ மகா பரிசுத்தம் உள்ள தேவன். உம்முடைய வழிகள் எல்லாம் நீதி, நீ செய்வதெல்லாம் உத்தமம் ராஜா. நீ உண்மை உள்ளவர், நீதி உள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர். அப்பா, இந்த வேத வசனங்களை நாங்கள் அறிந்து கொள்ளும்படி எங்களுக்கு பிரகாசிக்கிற மனக்கண்ணை தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. இந்த நேரத்தை கொடுத்ததுக்காக நன்றி ராஜா. இன்னும் அநேக மறைப்பொருளை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு இன்னும் பிரகாசிக்கிற மனக்கண்ணை தாங்கப்பா. எங்கள் இருதயங்களை திறந்து விசுவாசத்தின் கதவை எங்களுக்கு திறந்தரலும் கர்த்தாவே. ஆவியா இருக்கிற தேவனே, நீரே எங்களுக்கு தலையா இருந்து சபையை நீர் வழி நடத்துகிறீர் கர்த்தாவே. இதோ இங்க கூடியிருக்கிற சகோதர சகோதரிகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கிற கர்த்தாவே. அவங்க பிள்ளைகளையும் அவங்க குடும்பங்களையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல ஆசீர்வதிக்கிற கர்த்தாவே. அப்பா, அவங்க ஜெபங்களை நீங்கள் கேட்டாலும் அவங்க வேண்டுதல்களை அவங்க சந்தித்தாலும் அப்பா, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களெல்லாம் அவங்க நிரப்புங்கப்பா. இன்னும் அநேக பேர் ஆண்டவருக்காக எழும்பி உமக்காக ஊழியம் செய்ய உங்களுடைய செய்கையாக எங்க எல்லோரையும் மாற்றுங்கப்பா. துதிக்கான மகிமையெல்லாம் உமக்கே சேர்த்துரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள எங்கள் பிதாவே. ஆமென்.